அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கண்ணுக்கு இருக்கு, வெள்ளவெளி இருக்கு, கருவெளி இருக்கு, அதுக்கும் மத்தியில கண்மணி இருக்கு. அந்த கண்மணியினுடைய மத்தியில ஒரு ஊசி முனை அளவு துவாரம் இருக்கு. அந்த ஊசி முனை அளவு துவாரத்துக்கு உள்ளாலதான் ஊசி முனை அளவு நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு. நம்முடைய ஜீவன் ஒளியாக அங்கதான் தொடங்குது. அந்த ஊசி முனை அளவு துவாரத்தை தான் நம்முடைய மும்மல திரை, வினை திரை மறைச்சி அடக்கி. நாம என்ன செய்யணும்னா, தவம்ங்கிறது என்னன்னா, இந்த ஊசி முனை அளவு துவாரத்தை அடைச்சிருக்கக்கூடிய இந்த வினை திரைய இல்லாமல் செய்யலாம், அகற்றத்தான். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஊசி முனை அளவு துவாரத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஊசி முனை அளவு நெருப்ப இணைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்தால் இந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இந்த வினை திரைய உருகி கரைஞ்சு போகும்படி. அக்னி பெருசான என்ன ஆகும்? இப்ப இந்த இடத்துல அக்னி சின்னதா வச்சனால அது பாட்டு இருந்துச்சு. தூண்டி விட்டு பெரும் நெருப்பா வச்சா என்ன ஆகும்? வெப்ப அதிகமான என்ன ஆகும்? இந்த கிளாஸ் எல்லாம் வெடிக்கிறதா? அதான். அப்போ அதுல இப்போ அந்த வெப்பம் அதிகமானா இதுல மறைக்கிறது நம்முடைய வினைத்திரை தானே. வெப்பம் அதிகமானா இந்த வினைத்திரை கிழிஞ்சு இல்லாம போயிடுமா? அதான் நமக்கு வேணும். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வினைத்திரை இல்லாமல் ஆகணும். இந்த வினைத்திரை இல்லாமல் ஆகணும்னா நாம என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிற இந்த உஷ்ணத்தை அக்னிய பெருக்கிறது தான். அக்னியை பெருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுதான் அக்னி பெருகணும். அக்னி பெருகி அந்த மறைப்பாகிய திரை மெல்டாகி போகணும், கரையணும், உருகணும். அப்ப அக்னியை பெருக்கிறதுக்கு நாம செய்யக்கூடியதுதான் நம்ம செய்யறது. நாம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆன்ம அக்னிய ஞான கனலை தவத்தின் மூலம் பெருக்கிறோம். இதுதான் நம்ம செய்வது தவம். எதுக்கு தவம் செய்யணும்னா, கர்மாக்கள் விடுபடுறது. கர்மாக்கள் எங்க இருக்குன்னா, வினையை எங்க இருக்குன்னா, கண் மணி மத்தியில நம்முடைய உயிரை மறைச்சிருக்கு திரையா ஒரு தவம். அப்ப இந்த அக்னியை பெருகாருன்னா அந்த மறைப்பு உருக்கி கரைஞ்சு விளைக்கும். அது என்னைக்கு விளையுதோ அன்னைக்குதான் உள்ள அந்த ஆத்ம ஜோதியை நாம இதுதான் ஜோதி தர்சனம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை எப்படி செய்யணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கூற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமே நன்னிதியே ஞான நடத்தரசை என்று வரைந்து வரைந்து ஏற்றுதுண்ணாம் பம்மின் விலகியே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். கண்ணீர் தமிழ் பெருமான் உலகத்துல எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் இது கிடைக்கும். இறைவன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறார், எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் வாழணுங்கிறாரு, எல்லாருக்கும் பெறணுங்கிறதுக்காண்டி எல்லாம் ஓப்பனா எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்காங்க. காலங்காலமா ரகசியம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆசிரமங்களையும் இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க. சொல்லி கொடுக்கறதே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும்.